ஹாய், நீங்கள் தலப்பா கட்டு பிரியாணி கடை பார்ட் 1 இல்லை 2 பார்க்கலன்னா இப்போயே போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தலப்பா கட்டு பிரியாணி கடை பார்ட் 3. எப்படியோ ஒரு வழியாக புது கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த புது கடையை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம். என் பிரியாணி என்னாலேயே சாப்பிட முடியல. பரவாயில்ல, அப்படி சாப்பிடாமல் இருந்தனால தான் இப்படி ஒரு கடையை ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, ஒரு அல்லாவுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். அல்லாவுக்கு நன்றி. இது சென்னையில் எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது. அது டிபிகே பார்ட் 3 பிரியாணி கடையா? இங்கேயாச்சும் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவர்தான் ஓனர் போல. அண்ணா சொல்லுமா, ஃபஸ்ட்டு உட்காருமா. என்னம்மா வேணும்? அண்ணா, இங்கே ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? எந்த வேலை இருந்து சொல்லுங்க, நான் எது வேணா செய்யறேன். இது புது பிரான்ச் தான், நீ வேலை பார்ப்பியா? நல்லா ஆனா சரி, வேலை பாருமா. 2 hours later. நீங்க வேலை பாருங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். கடையை பார்த்துக்கோ. சரிண்ணா, நீங்க போங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன். 2 hours later. ஆமாண்டா, ஒரே வெயில் தான். 3 பிரான்ச் போகிறதுக்குள்ளேயே நொந்து போயிடுவோம் போல். சரி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுமா. இந்த வெயிலில் மனுஷங்கள்லாம் செத்துருவாங்க போல். ஜூஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் பிரியாணி கடையில் எப்படி? சொல்லுமா, என்ன இங்கே இருக்க? அண்ணா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குண்ணா. என்ன ஐடியா? அண்ணா, நம்ம பிரியாணி கடையில் ஒரு 2 ஜூஸ் போடலாம்ண்ணா. சர்பத்தும் ஒரு லெமன் ஜூஸும் போட்டுடலாம். நல்ல ஐடியா தான். நான் காசு வாங்கிட்டு வந்துடுறியா? ஆண்ணா, அண்ணா சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. அண்ணா, நீங்க சொன்னது வாங்கிட்டு வந்துச்சுண்ணா. வாங்கிட்டீங்கன்னா வெளியே போய் கடை போட்டுறியாமா? அண்ணா, நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டேண்ணா. அதுக்கப்புறமா போர்டில் எழுதி போட்டுட்டேண்ணா. அப்போ ஓகேம்மா, சரி நீ போய் பாரு. ஓகே பாடி, ஒரு வேளை ஒரு ஜூஸ் கடையை போட்டாச்சு. கஸ்டமர் நல்லவங்களா வரணும். நீக்கும் நல்ல கஸ்டமரா வரணும். டேய் மச்சான், டிபிகே ஒரு ஜூஸ் கிடைக்கிறாங்க, போலாமாடா? போட்டுடலாம் மச்சி. டேய் ஜூஸ் எல்லாம் போட வாடா போலாம். வாங்க சார், என்ன சார் வேணும்? டேய் ஒழுங்கா நின்று லெமன் ஜூஸ் எடுத்து வாடி. நான் மட்டும் டீசென்ட் இல்லையா சொன்ன, நீ மட்டும் என்னவா? அவள் தான் உனக்கு. இன்னாங்க சார். தேங்க்யூ மேடம். ஜூஸ் சாப்பாடு. சாரி சார், ஆக்சுவலி பிசிக்கலி கத்தகளிட்டு கத்தக்களில எனக்கு தெரியாது சார். ஓனர் சிக்கன் பண்ணி உண்டி என்ன பண்ணி சாப்பிட்றா? டிபிக்கு தான் லட்சம் பிரியாணி ஆச்சு. படி கிளம்புடா, உனக்கு கடையில பிரியாணி கிடையாதுடா. நான் கிளம்புறேன். என்னம்மா, கடை முடிஞ்சிச்சா? ஆனா சரிம்மா. இது தண்ணிலாம் வேலை செஞ்சுது. ஆமாண்ணா, 2 ரவுடி பசங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டு காசு கொடுக்காமலே போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமாண்ணா, உப்பு அதிகமா போட்டதுனால. எப்பயுமே நீ டேஸ்ட் பார்த்துட்டு தானே எல்லாருக்கும் கொடுப்பேன். 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன நீ அங்க பாத்து ஜஸ்ட் ஒரு பிரியாணி கடை தான் அங்க போலாமா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு வேணா? இல்லடி, அங்க ஜூஸ் இருக்கும் அந்த கடையில. அப்படியா? சரி வா போலாம். வாங்க மேடம். லெமன் ஜூஸ் இருக்கா? இருக்கு. என்ன லெமன் ஜூஸ், ஐஸ் கியூப் அதிகமா போட்டு. நீ குடிக்கிற மேடம்? நான் உப்பு கரெக்டா இருக்குன்னு தான் பார்த்தேன். ஓனர் கொடுக்குற காசையும் வேஸ்ட் பண்ணு. உனக்குலாம் வெக்கமா இல்ல? சாரி மேடம்.
போடி ஏண்டி எப்படி சொன்ன அந்த மாதிரி அவங்களுக்கு அப்படிதான் நீ சொல்லணும் நம்ம பண்ணு போடிங்க அமைதியே என் கூட வா அப்படியாம்மா? சரி, அவங்க அட்ரஸ் இருக்கா அந்த 2 ரவுடி பசங்களோடது? இல்லண்ணா அப்போ நம்ம கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கலாம், வா பார்க்கலாம். இந்த ராஸ்கலா இவன் என் ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல ஏற்கனவே வந்திருக்கான் இவனுக்கு இருக்கு என் ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல எழுதிருக்கமா அவன் அட்ரஸ் வா அங்க போய் பார்ப்போம் அவனோடது ஃபர்ஸ்ட் பிரான்ச்ல தானே இருந்துச்சு. அப்போ இப்போ இங்கே தானே புக் வச்சோம். இதோ இருக்கு. அவன் பேரு பிரகாஷ் அம்மா, சாலி கிராமம், சென்னை, தசரதபுரம், 3rd ஸ்ட்ரீட். ஆமாம், அங்கே போய் பார்ப்போம். ஏய், இதோ இருக்கானுங்க பாருங்கம்மா அந்த ராஸ்கல் பசங்க. டேய் அண்ணா நீங்களா? யாரா அவன் என்னடா, என்கிட்ட தான் வம்பிழுத்தீங்க, 2 தட்டு தட்டினேன். என் கடையில் வேலை பார்க்குற பொண்ணையும் தட்டுறீங்க. அண்ணா நாங்க எதுவும் பண்றேன்னா? அப்படி என்ன பண்ணுவேன் அண்ணா இந்த பொண்ணு உங்க கடையில வேலை பார்க்குது. அவளுக்கு போய் பயப்படுற டேய், ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி கேட்டேன். சாரி எல்லாம் நினைக்க முடியாதுடா அவன் யாருன்னு எனக்கு என்ன டிபிக்கோட ஓனரா? அதுக்கு நான் என்ன பண்ணுது தலப்பாக்கட்டி பிரியாணி கடைடா. அது எங்கேயோ இருக்கு நம்ம சாப்பிட்டு வரலாம் இது கதை இல்ல, சகாத்தம். டிபிகே வரலாறு டிபிகே 1 டிபிகே 2ல பாருங்க. இப்படி இருக்காரு வா சாரி கேட்கலாம் மாட்டாங்களா? சரி பிரியா, நீ கடையை முடிச்சுட்டல, சரி வீட்டுக்கு போ. எனக்கு பைத்தியக்கார பசங்க, அதனால நீ போய் நாளைக்கு வா. பை. சரி, நல்ல பசங்களாக மாறிட்டீங்க. அண்ணா உங்களுக்கு வேலை கிடைக்குமாண்ணா? அதை டிவிக்கு பார்ட் 4ல பார்த்துக்கலாம்.